அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 11க்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். திருக்குறள் அறிவியல் மையத்தின் சார்பில் திருக்குறளின் போர்வாள் விருது தருண் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் தலைவரான பிரவீன் தொகாடியா ஹிந்துஸ்தான் நிர்மாண் தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். ஃபெரிட் கிரிக்கெட் பேஸ் என முதன்முறையாக T15 கிரிக்கெட் லீக் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. சென்னையில் இந்த லீக் போட்டியை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அறிமுகம் செய்து வைத்தார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடமாடும் பேருந்து பள்ளியை அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். ஆந்திர மாநிலத்தில் அரசு சார்பில் ஏழைகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட 4 லட்சம் வீடுகளுக்கு ஒரே நாளில் கிரகப்பிரவேசம் செய்யப்பட்டது. NTR வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவை சீனாவைச் சேர்ந்த லிங் நிங் நிறுவனம் ரூபாய் 50 கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் வரும் 15ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. அதாவது பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. வேர்ல்டு பல்சஸ் டே அதாவது உலக பருப்பு தினம் February 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தனது 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்த ILO 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் ஜெனீவா. சேலா சுரங்க திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அருணாச்சல பிரதேசத்தில் லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஜஸ்டிஸ் BN பகவத்ஸ் அப்ரோச் என்ற புத்தகத்தை எழுதியவர் மூல் சந்த் சர்மா. இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் ரஞ்சன் கோகோய். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். போயிங் விமான நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? ஸோ போயிங் விமான நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு விமான தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த போயிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 சினூக் ரக இராணுவ ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு இப்போ ரீசெண்டாக வழங்கியிருக்கிறாங்க. இந்த போயிங் விமான நிறுவனத்தை பற்றி ஆல்ரெடி TNPSசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயிங் விமான நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த விமான நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள நிறுவனம். ஆனால் இது வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 1916ஆம் ஆண்டு இந்த அமெரிக்காவில் இந்த போயிங் விமானம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர் அதாவது செப்டம்பர் மாதம் கடந்த 2018 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிளேஸில் வந்து இந்த போயிங் நிறுவனத்தோட ஒரு கிளையை வந்து இங்கே வந்து திறந்து வச்சாங்க. ஸோ அது சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆனால் இவங்க வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னா போயிங் விமான நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, வெறும் ஒன்லைனாக மட்டும் பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த போயிங் விமான நிறுவனத்திலிருந்து 22 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள். ஸோ இந்த போயிங் விமான நிறுவனத்திலிருந்து 22 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் 15 சினூக் ரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து இந்திய அரசு கடந்த 2015 வந்து செஞ்சாங்க. முதல் கட்டமாக இப்போ தான் 4 சினூக் ரக இராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து இந்தியாவுக்கு இந்த அமெரிக்கா சேர்ந்த போயிங் விமான நிறுவனம் வந்து வழங்கியிருக்குது. ஸோ இந்த விமான நிறுவனம் வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சியாட்டில் அப்படிங்கிற நகரத்தில் வந்து வில்லியம் போயிங் அப்படிங்கிறவங்கள 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். ஸோ விமான உற்பத்தி நிறுவனத்தில் முன்னணியில் உள்ள நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிகாகோல, அமெரிக்காவில் உள்ள சிகாகோல வந்து இருக்குது. தமிழகத்தில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஸோ தமிழகத்தில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? மதுரை. ஸோ மதுரையில் தான் இந்த தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி வந்து நடைபெற்றது. இதில் சுமார் 254 நாய்கள் வந்து பங்கேற்றுக்கிறது. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. TMS வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ TMS வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த AGTMS மற்றும் வண்ணாரப்பேட்டை இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை வந்து தொடங்கி வச்சாங்க. அதாவது திருப்பூருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இவங்க வந்து தொடங்கி வச்சாங்க. ஓகேங்களா, இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா,
2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 2015 தான் முதல் மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டது தமிழகத்தில். எப்போ அப்படின்னா 2015 கோயம்பேடுக்கும் ஆலந்தூருக்கும், ஓகேங்களா, கோயம்பேடுக்கும் ஆலந்தூருக்கும் இடையே இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து 2015ஆம் ஆண்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 45 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஏஜிடிஎம்எஸ் மற்றும் வண்ணாரப்பேட்டை இடையே வந்து மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஏஜிடிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையேயான இந்த முதல் மெட்ரோ ரயிலை வந்து இயக்குனவங்க யாரு அப்படின்னா ரீனா அப்படிங்கிற ஒரு பெண் ஓட்டுநர் வந்து இயக்கியிருக்காங்க. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. 2014 ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிரதமரோட ஜன்தன் யோஜனா திட்டம், அதாவது ஒரு வங்கி கணக்கு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் 90,000 கோடி வந்து டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் 90,000 கோடி, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 89,257.57 கோடி வந்து டெபாசிட் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2018 ஆகஸ்ட் 28க்கு அப்புறம் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்குவது வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, விபத்து காப்பீடு, ஓகேங்களா, விபத்து காப்பீடு வந்து 1 லட்சமாக இருந்துச்சு, 2 லட்சமாக வந்து அதிகரிச்சுக்கு 2018 ஆகஸ்ட் 28க்கு அப்புறம். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனம் எது? கீழ்கண்டவற்றுள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனம் எது? பிஎன்சி, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த 2 நிறுவனங்களுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரித்து அளிக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 2 பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1637 கோடி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திட்ட மத்திய அரசு வந்து ஒப்புதல் கோரி இருக்குது. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற மக்களவை தேர்தலுக்காக 2 நிறுவனங்களும் சேர்ந்து சுமார் 22.3 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்களும், ஓகேங்களா, 22.3 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சுமார் 16.3 லட்சம் கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் தயாரித்து நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தொகை அளிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒப்புதல் கோரி இருக்குது நாடாளுமன்றத்தில். பெட்ரோடெக் மாநாடு எங்கு நடைபெற்றது? பெட்ரோடெக் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. பெட்ரோடெக் 2019 மாநாடு வந்து டெல்லியில் வந்து நடைபெற்றது. இதில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமையல் எரிவாயு திட்டம், அதாவது உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோஜனா வந்து 2016 மே 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஏ டிவிஷன் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? அதாவது ஏ டிவிஷன் ரயில்வே அணி. ரயில்வே அணி தான் இந்த தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நடப்பு சாம்பியனாக இருக்கிற பஞ்சாபை வீழ்த்தி இவங்க வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷன் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷன் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? குஜராத் மற்றும் மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து தான் இந்த ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து இந்த திட்டத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 97.85 கோடி. ஓகேங்களா, 97.85 கோடி. இது எதுக்காக அப்படின்னு லயன் பாதுகாக்கிற ஒரு திட்டம், சிங்கத்தை பாதுகாக்கிற ஒரு திட்டம். ஓகேங்களா, அதாவது ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி ஜிபிஎஸ் வந்து அவங்க அந்த லயன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாதுகாப்பாங்க. அடுத்து வந்து லயன் ஆம்புலன்ஸ் திட்டம், இதுவும் இந்த திட்டத்தில் வந்து அடங்கும். ஓகேங்களா, சமீபத்தில் டிக்கி பாண்டி ஸ்டேடியம் என்பதன் பெயர் PA சங்மா என்று மாற்றப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சமீபத்தில் டிக்கி பாண்டி ஸ்டேடியம் என்பதன் பெயர் PA சங்மா என்று மாற்றப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. மேகாலயாவில் துரா அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த டிக்கி பாண்டி ஸ்டேடியம் வந்து இருக்குது. இந்த டிக்கி பாண்டி ஸ்டேடியத்தோட பெயரை வந்து PA சங்மா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது PA சங்மா அப்படின்னு சொல்கிறத விட
பூர்ணோ அகிடோக் சங்மா அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு முன்னாள் லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஆல்ரெடி சிஎம், அதாவது மேகாலயாவோட சிஎம்மாகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா. இவர் 4 மார்ச் 4 2016 வந்து இறந்துட்டாரு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இவருக்கு. என்ன அப்படின்னா, இவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் 2012 பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்றுருக்கிறாரா, அதாவது பிரணாப் முகர்ஜிக்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து நின்றுருக்கிறாரு. ஓகேங்களா. எஸ்எஃப்டிஆர் எங்கு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது? ஸோ எஸ்எஃப்டிஆர் எங்கு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது? சந்திப்பூர். ஸோ சந்திப்பூரில் தான் இந்த எஸ்எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டிருக்குது இந்தியாவை சார்பில். அதாவது தி செகண்ட் சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். தி செகண்ட் சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட். ஓகேங்களா. ரெண்டாவது எஸ்எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்டிஆர் வந்து 2018 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்து பார்த்தாங்க. இந்த சண்டிப்பூர் அப்படிங்கிறது ஒடிசாவில் வந்து இருக்குது. கிருஷ்ணா நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தின்படி ஆந்திர மாநிலம் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும்? ஸோ கிருஷ்ணா நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தின்படி ஆந்திர மாநிலம் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும்? 12. ஸோ 12 டிஎம்சி. ஸோ டிஎம்சி போட மறந்துட்டேன். ஸோ 12 டிஎம்சி தண்ணீர் அளவு வந்து கொடுக்கணும் இந்த கிருஷ்ணா நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தின்படி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மக்களோட குடிநீர் தேவைக்காக 1983 எம்ஜிஆரும், அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரும், ஆந்திர முதல்வர் அப்போதைய முதல்வர் என்டிஆர் ராமராவும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. என்ன ஒப்பந்தம்னா, கிருஷ்ணா நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ அதன்படி ஆந்திரா வந்து ஆண்டுதோறும் நம்ம தமிழ்நாட்டுக்கு 12 டிஎம்சி தண்ணீர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணாங்க. இது வந்து இன்னொரு பேர் வந்து தெலுங்கு கங்கை திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. 1996 இது வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா, 1983 வந்து இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நீர் வந்து எப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, 1996 கண்டலேறு அணை அப்படிங்கிற அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீர் வந்து முதல் முறையாக நம்ம தமிழகத்துக்கு வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ 10ஆம் தேதி நம்ம ஆந்திராவுக்கு இந்த ஆண்டுக்கான தண்ணீர் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, சுஞ்சய் சுதீர். ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பெங்களூரு. இன்றைய கேள்விகள். 2018க்கான கார்னோட் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ 2018க்கான கார்னோட் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 4th கொஸ்டின்ல வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் 2018 ஆகஸ்ட் 28க்கு அப்புறம் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கவங்களுக்கு விபத்து காப்பீடு வந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நான் கொஞ்சம் குழப்பி சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக சொல்கிறேன். 2018 ஆகஸ்ட் 28க்கு அப்புறம் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கவங்களுக்கு விபத்து காப்பீடு வந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் கரெக்டான வேர்டு. ஓகேங்களா. தேங்க்யூ.